அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேர்த்து சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கிற ஒருத்தர்னால நம்ம வாழ்க்கை மாறுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அப்படிப்பட்ட கதை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சிறுகதை வேந்தன் ஜெயகாந்தன் அவர்களின் நான் இருக்கிறேன். அந்த சத்திரத்தில் அரசஞ்செடிகளும் எருக்கம்புதர்களும் வளர்ந்திருக்கும். சத்திரத்துக்கு எதிரே சாலையின் மறுபுறம் 4 புறமும் படித்தறியுள்ள ஆழமில்லாத குளம். குளத்தை சுற்றி செழிப்பான நிலப்பகுதி. சற்று தூரத்தில் ரயில்வே லைன் மேட்டுப்பகுதி. அதற்கு மறுபுறம் ஏரி நீர்ப்பரப்பு கண்ணு கெட்டிய தூரம் பறந்து கிடக்கிறது. நிலவொளி ரயில்வே லைன் மேட்டிலும் சத்திரத்து திண்ணையில் உட்கார்ந்து உணவருந்தி கொண்டிருந்த அந்த வியாதிக்கார பிச்சைக்காரனின் புதிய தகர குவளையின் மீது பட்டு பளபளக்க அதன் பிரதிபிம்பம் அவன் முகத்தில் விழுந்தது. திண்ணையில் அவனை தவிர யாரும் இல்லை. அவன் அந்த தனிமையிலும் தகர குவளையில் ஊறி கிடந்த ரசத்து வண்டல் சூற்றிலும் தன்னை மறந்து மகிழ்ச்சியுடன் பாடிக்கொண்டே ஒவ்வொரு கவளமாய் சாப்பிட்டான். தனது குறைப்பட்ட கைகளால் தகர குவளையை இடுக்கிக் கொண்டு குளத்தை நோக்கி நகர்ந்தான். கால் விரல்களுக்கு பிடிப்பில்லாததால் குதிகால்களை ஊன்றி தாங்கித்தான் அவனால் நடக்க முடிந்தது. குவளையை குளத்தில் அலம்பி தண்ணீரை குடித்தான். பீடியை பற்ற வைத்து புகையோடு ஏப்பம் விட்டவாறு நல்லாதான் இருக்கு என மனதில் முனகி கொள்ளும் போதே மனதில் என்ன நல்லா இருக்கு என்ற கேள்வியும் எழுந்தது. இந்த நிலா, இந்த குளம், அடிக்கிற காற்று என உலகம் இவ்வளவு அழகாக இருக்கு. இதை பார்க்குற என் மனசு சந்தோஷப்படுது. எல்லா பொருளும் பார்த்தவங்க மனசை சந்தோஷப்பட வைக்கும்போது என்னை பார்த்தவுடன் ஒவ்வொருத்தர் முகத்துலேயும் ஏற்படுற மாற்றம் இருக்கே, வியாதியால் மரத்து போன என் உடம்புக்கு தெரியாத வேதனை பாவம் அவங்க மனசுக்கு தெரியுது. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் அம்மா தாயே பசிக்குதுன்னு நின்னப்ப ஒரு பொண்ணு எச்சலையை தூக்கி போட வந்துட்டு என்னை பார்த்து வாந்தி வர மாதிரி குமட்டிட்டு உள்ளே ஓடினப்புறம் ஒரு ஆள் வந்து எட்டி பார்த்துட்டு சொன்னானே, அம்மா வெளியே ஒரு தரித்திரம் வந்து நிற்கிது, ஏதாவது போட்டு அனுப்பு, இவனெல்லாம் ஏன் தான் உசுரை வச்சுட்டு இருக்கானோ இந்த தீராத நோயோடன்னு. அந்த வார்த்தையை கேட்டவுடன் அங்கே நிற்க முடியாமல் திரும்பினப்போ ஒரு அம்மா வந்து, என் பையன் கொஞ்சம் வாய்த்துடுக்கு, சாகிறதும் இருக்கிறதும் நம்ம கையிலவா இருக்குன்னு சொல்லிகிட்டே குவளையில் சோத்த போட்டாங்க. அன்றையிலிருந்து நான் பகலில் பிச்சை எடுக்க போவதில்லை. இருட்டிய பிறகு யார்கனிலும் படாமல் தலையில் முக்காடிட்டு கொண்டுதான் போவேன். 3 வேளைக்கும் முதல் நாள் இரவு ஒரு வேளை எடுத்த பிச்சைதான். சில நாட்களில் அதுவே அடுத்த வேளைக்கும் இருந்து விடுவதும் உண்டு. அவன் ஏரிக்கரையை நோக்கி நகர்ந்தான். உடம்புல வியாதி இருந்தா என்ன, உசுறு இருக்கிறது நல்லா தானே இருக்குது. நாக்குக்கு ருசியாக திங்குற சுகம், கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்குற சுகம், காதுக்கு எதமாக கேட்குற சுகம். வியாதி இருந்தால் இதெல்லாம் கெட்டா விடுது. ஏரி முழங்கால அளவு தண்ணீரில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்தான். நிலவும் நட்சத்திரமும் அழகாக தெரிந்தது. அருந்ததி நட்சத்திரம் தெரியுதே, அருந்ததியை பார்த்தா ஆயுசு கெட்டின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு வாழ ரொம்ப ஆசை. அவன் கரையேறி வந்து எதிரே நீட்டு செல்லும் இருப்பு பாதையில் வளைந்து திரும்பும் அந்த கண்ணு கெட்டிய எல்லையில் வெளிச்சம் தெரிந்தது. ரயில் வருகின்ற ஓசை கேட்டது. அடையப்பா, ரயில் வரானா, மணி 12 ஆயிடுச்சு என்று தண்டவாளத்தை கடக்க கைத்தடி ஊன்றி தட்டு தடுமாறி ரயில்வே லைன் மேட்டு பகுதியில் ஏறும்போது வளைந்து திரும்பும் கண்ணு கெட்டிய எல்லையில் 2 அடி உயரத்திற்கு வெள்ளையாய் அசைகின்ற உருவம் தெரிந்தது. ஏதாவது மிருகமா என கூர்ந்து நோக்கி பார்த்தான். அடைச்சே, மனுஷ பையன்தாண்டோய், உசுரை வெறுத்துட்டான் போல, உங்களுக்கு ஏண்டா புத்தி இப்படி போகுது என கால்களை இழுத்து கொண்டு வேகமாக ஓடி வந்து அவன் கைத்தடி வைத்து நெம்பி தள்ளினான். அந்த இளைஞன் ஒன்றும் புரியாமல் எதிரில் இருப்பவனை வெறித்து விழித்தான். வேணாம் ஐயா, வேணாம், உசுறு போனால் வராது என்று கெஞ்சினான். உன்னை சொல்லி குத்தமில்லை, இந்த இடத்தோட ராசி அப்படி. இந்த இடத்துக்கு காவு வேணும்னு இருக்குது. இதோட 3 ஆச்சு. நாளைக்கு விடியட்டும் 2 எலுமிச்சம்பழத்தையாவது வாங்கி வைக்கணும். முந்தா நாள் அப்படிதான் ஒரு அம்மாவும் ஐயாவும் ஏரிக்கரையில் சாப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன தெரியும், பச்சை புள்ள நடந்து வந்து தண்டவாளத்தில் ஏறிடுச்சு. நான் பார்த்து ஆபத்துக்கு பாவமில்லைன்னு என் கையால் தொட்டு தூக்கிட்டேன் என்று ஒரு வினாடி மௌனமாய் நின்றான். இருக்காதா பின்ன, பெற்றவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை. சரி, அதை விடு. நானே ஏதாவது ஆடு மாடு வந்து நிற்கிதோன்னு ஒடியாந்தேன். நல்ல வேலை, ஒரு மனுஷனை சாவிலிருந்து தடுத்தாச்சு. நாமளா தடுக்கிறோம், உனக்கு இன்னும் ஆயுஸ் இருக்குன்னு அந்த இளைஞனே மௌனமாக விட்டு பார்த்தான். அவன் அழகாக இருந்தான். நல்ல நிறம், தலைமுடி கருகருவென இருந்தது. வெள்ளை சட்டை, 8 முழ வேட்டி உடுத்தியிருந்தான். அவன் தன்னை போல பரம ஏழையோ பிச்சைக்காரனோ வியாதிக்காரனோ அல்ல என்று தோன்றியது.
பிறகு வியாதிக்காரன் எந்திரிச்சு வாயா சத்திரத்தினில போய் உட்காருவோம் என பேசிக்கொண்டே நடந்து திரும்பி பார்த்தான். அவன் எந்திரிக்காமல் தூரத்தில் உட்கார்ந்திருப்பதை கண்டான். இனிமே அடுத்த ரயிலு காத்தால 6 மணிக்கு தான் வரும், வா போவோம். உலகத்தில் மனுஷனா பிறந்துட்டா கஷ்டம் சுகம் எல்லாம் இருக்கும். கஷ்டத்தை பார்த்து பயந்து செத்துட்டா சுகத்தை அனுபவிக்கிறது யாரு? எழுந்து போலாம் என பிச்சைக்காரன் சொன்னான். பிச்சைக்காரன் தோள்களை பிடித்து கொண்டு அந்த இளைஞன் எந்திரித்து நின்றான். அவன் காலில் முழங்கால் மூட்டுக்கள் உறுதியற்று நடுங்கிக் கொண்டிருந்தன. அவனது கால்கள் தொளதொளத்து சும்பி கிடந்தன. பிச்சைக்காரன் தடியை பூமியில் உறுதியாக ஊன்றி நடக்க நொண்டி அவன் தோள்களை கெட்டியாக பற்றி கொண்டு நடந்தான். ஐயா, ரொம்ப பாரமாக இருக்கேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி எல்லாருக்கும் பாரமாக இருக்க பிடிக்காமத்தான் என்று விரும்பினான். இருவரும் திண்ணையில் அமர்ந்தனர். கஷ்டத்துக்கு அப்புறம் சுகம் வரும்னு சொன்னியே, எனக்கு இனிமே ஏது சுகம்? சுகமே வராதுன்னு தெரிஞ்சும் எதுக்கு நான் இருக்கணும்? சுகமே வராதுன்னு முடிவு சொல்கிறதுக்கு நீ யாரு? அதான் ஒரு நாளைக்கு எல்லாரும் சாக போகிறோமே, அது வரைக்கும் இருந்தான் சாவமே என்று பிச்சைக்காரன் ஆறுதல் சொன்னான். நீ பாட்டுக்கு சாகிறதுக்கு வந்துட்டியே, உனக்கு தாய் தகப்பன் குடும்பம்னு ஒன்றும் இல்லையா? நான் நொண்டி அழுது கொண்டே, அம்மா இருக்காங்க, தம்பி இருக்கான், தம்பிக்கு கல்யாணமாகி குழந்தைகள் கூட இருக்குது. என்னால் தான் யாருக்கும் உதவியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. நான் வயிற்றில் ஜனித்ததிலிருந்து எங்கள் அம்மா என்ன சுமந்துக்கிட்டே இருக்காங்க. அம்மாவுக்கு ஒரே நம்பிக்கை, எனக்கு காலு வந்துடும்னு. எப்போ பார்த்தாலும் தம்பிக்கிட்ட டாக்டரை பார்க்கணும்னு பணத்தை வாங்கிட்டு டாக்டர்களை பார்த்தது தான் மிச்சம். அவன் என்ன பண்ணுவான்? வர வர தம்பியும் குடும்பஸ்தனாக மாறி பிள்ளைகளும் பொண்டாட்டியுமா ஆனப்புறம் நான் ஒரு சுமையாக இருக்கிறதா? எனக்காக அம்மாவும் தம்பியும் தினமும் சண்டை போடுறாங்க. தம்பி கோபத்தில் என்ன நொண்டின்னு சொல்லிட்டான். அம்மா ஊன்னு அழுதுட்டாங்க. நேற்று ஏதோ ஒரு நாட்டு வைத்தியர் இந்த மாதிரி குறையெல்லாம் தீர்த்து வைக்கிறாருன்னு யாரோ சொன்னாங்க. அம்மா கையில் இருந்த காசை எடுத்துகிட்டு என்னை அழைச்சிட்டு போனாங்க. நானும் அம்மா தோளில் தொத்திட்டு போனேன். அந்த வைத்தியன் இருக்கிற இடம் 4 மைல் இருக்குது. பஸ்ஸில் தான் போகணும். அவன் என் காலை பார்த்துட்டு முடியாதுன்னுட்டான். இவன் ஒன்றும் நல்ல வைத்தியன் இல்லை, ஊரை ஏமாத்தாரான்னு என்னை அழைச்சிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க அம்மா. கவலைப்படாத கண்ணா, அடுத்த மாதம் வேலூர் மிஷின் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல வரும்போதே கண்ணீர் துடைத்து கொண்டு, எனக்கு கால் இல்லைங்கிற கவலை கூட இல்லைம்மா, நீ எனக்காக படுற சிரமத்தை பார்த்து தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அழுகிறான். பஸ் வந்தது. பஸ்ஸிலே ஒரே கூட்டம். அவன் தொண்டையை அடைத்தது. இந்த அளவிற்கு சாவதற்கு காரணமான ஒரு நிகழ்ச்சி அந்த பஸ்ஸிற்குள் தான் நிகழ்ந்தது. மகனை சுமந்து இழுத்தவாறு பஸ்ஸில் ஏறி இருவர் உட்காரும் சீட்டில் மகனை பக்கத்தில் அமர்த்தி கொண்டு உட்கார்ந்தாள். சீட்டின் மேலே பெண்கள் என எழுதப்பட்டிருந்த வாசகம் அவன் கண்ணில் பட்டது. அந்த நேரம் அழகிய பெண் பஸ்ஸில் ஏற கண்டக்டர், இது பெண் சீட்டு, ஆம்பளைங்கெல்லாம் உட்காரக்கூடாதுன்னு சொன்னார். அந்த நொண்டி திடீரென்று கால்கள் வந்து விட்டது போல் எழுந்து நின்றான். பின் அந்த பெண் அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டாள். எழுந்து நின்ற நொண்டியின் கால்கள் நடுங்கின. ஐயா ஐயா என்ற தாயின் பரிதாபகரமான குரல் கண்டக்டரையும் அந்த பெண்ணையும் பஸ்ஸிலுள்ள அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இன்னொருவர் சொல்லி தன் காதால் கேட்கப்பெறாத அந்த வார்த்தையை அவளே சொல்ல வேண்டிய நிர்பந்தம். ஐயா, அவன் நொண்டி ஐயா, நிற்க முடியாதியா என்று கண்களில் வழிந்த கண்ணீருடன் சொல்ல, அவன், இல்லம்மா, நான் நிற்பேன், உன்னால் முடியாது கண்ணா, நீ உட்காரு என தாய் எந்திரிக்க அங்கு உட்கார்ந்திருந்த பெண் மன்னிப்பு கேட்டுவிட்டு எழுந்து விட்டாள். பிறகு கண்டக்டரும், எனக்கு தெரியாதுப்பா, என்னை மன்னிச்சிருன்னு நொண்டியிடம் மன்னிப்பு கேட்டார். அவன் அமர்ந்திருந்த தாயின் பின்னால் ஒரு குழந்தையைப் போல் முகம் பதித்து அழுகையை அடக்கி தோளில் தேய்த்து கொண்டிருந்தான். பஸ்ஸிலிருந்த எல்லோரின் அனுதாபமும் அவன் நெஞ்சில் கனமேற்றி அவன் உயிரையே அரிப்பது போல் இருந்தது. நொண்டி சொல்லி கொண்டிருப்பதையெல்லாம் மௌனமாய் கேட்டறிந்த வியாதிக்காரன் தன்னை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான். இவனுக்கு இன்னும் வயசு இருக்குது, வாழ்க்கை இருக்குது. இவனுக்கு ஒரு கஷ்டம்னா வருத்தப்படுறதுக்கு, உதவி செய்யறதுக்கு உறவுக்காரங்க இருக்காங்க. இவன் வாழணும்னு ஆசைப்படுறதுக்கு அன்பான தாய் இருக்கா. இவன் நொண்டின்னு தெரிஞ்சும் அன்பு காட்டுறக்கு உலகமே இருக்குது. இவன் எதுக்கு சாகணும் என்று ஆரம்பித்த மனம் தன்னை பற்றி எண்ணும்போது, எனக்கு யார் இருக்கா? ஒரு கஷ்டம்னா வருத்தப்படுறதுக்கு, உதவி செய்கிறதுக்கு உறவு இருக்கா? உறவுங்கள்லாம் உதறி தள்ளி எத்தனையோ காலம் ஆயிடுச்சே. நான் வாழணும்னு ஆசைப்படுற ஜீவன் என்னை தவிர இன்னொன்று உண்டா? எனக்கு அன்பு காட்ட, பரிதாபப்பட யார் இருக்கா?
உலகமே வெறுத்து முகம் சுழிச்சு என்னை பார்க்குது என்றெல்லாம் எண்ணி மௌனமாய் உட்கார்ந்திருந்தான் வியாதிக்காரன். நொண்டியின் இமைகளை தூக்கம் அழுத்த அவன் கொட்டாவி விட்டான். அந்த சத்தம் கேட்டு வியாதிக்காரன் நொண்டியை பார்த்து, இந்தாயா, நீ சாகப்படாது, சொல்லிட்டேன். உனக்கு கால் இல்லைங்கிற நினப்புல தான் நீ கஷ்டப்படுற, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துகிற. நான் தான் சொல்கிறேனே, எனக்கு கால் இல்லாமல் எங்கள் அம்மா என் தம்பிக்கு நான் பாரமாக இருக்கேனே. அதற்கு வியாதிக்காரன், நீ சதா நேரமும் உங்கள் அம்மா தோலை பிடிச்சி தொங்கிட்டே இருந்தால் அப்படி தான் சண்டை வரும். கால் இல்லாட்டி போனால் என்ன? கையால் இந்த உலகத்தையே வளைக்கலாமே. வாழ்கிறதுக்கு காலும் கையும் வேணாமையா, நல்ல மனசு இருந்தால் போதும். மனுஷனோட அறிவு யானை காட்டிலும் சிங்கத்தை காட்டிலும் வலுவானது. கால் இல்லாட்டி அது இல்லாத குறைய மாற்றிக்கிட்டு எப்படி வாழ்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டின்னா கால் இருக்கிறவங்கள காட்டிலும் நீ வேகமாக ஓட மாட்டியா? கால் இல்லைன்னு சாவகிறதா? உங்கள் அம்மாவை என் மகனுக்கு கால் இல்லாட்டி என்னென்ன காரியம் பண்ணுறான்னு நினைக்க வச்சிட்டின்னா அவங்க ஏன் உன் தம்பிக்கிட்ட போய் வம்புக்கு நிற்க போகிறாங்க? நீ என்ன மாதிரி தீராத நோயாளியா? நானே வாழ்கிறப்ப நீ சாக போறீங்கிறியே என்று சொல்லும்போதே வியாதிக்காரனின் தொண்டை அடைத்தது. அவனது பேச்சால் நொண்டியின் வாழ வேண்டுமென்ற ஆசை, வாழ முடியும் என்ற நம்பிக்கை பிறந்தது. நீ என்னமோ சொல்கிறியே, பஸ்ஸில் உன்னை எந்திரிக்க சொன்னாங்க, அப்புறம் உட்கார சொன்னான்னு, அதுக்கு உன் மனசு கஷ்டப்பட்டதுன்னு. தோ என்ன பாரு, என்னை அந்த பஸ்ஸில் ஏற விடுவானாயா? நீ என்னை பகலில் பார்த்தா இப்படி பக்கத்தில் உட்காந்து பேசக்கூட மாட்ட. தோ வெளிச்சத்தில் பாரு இந்த கையை என்று தன் குறைப்பட்ட கைகளை வெளியே நீட்டினான். உனக்கு கால் இல்லை, அவ்வளவுதான். எனக்கு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போயிட்டே இருக்கு. மனுஷனாக பிறந்தும் மனுஷனுக்குள்ளே எந்த ஒரு சுகத்தையும் உரிமையும் அனுபவிக்க முடியாமல் நான் வாழ்கிறேனே. ஒரு பிசாசு மாதிரி தனியாக உட்காந்துட்டு வாழ்கிறத நினச்சி என்னையே ஏமாற்றிக்கிறேனே என்று சொல்லும்போது விக்கி விக்கி அழுதான் வியாதிக்காரன். இது பொல்லாத நோயே, மனுஷனுக்கு வரக்கூடாது. ஆரம்ப காலம்னா தீர்த்திடலாம். இது ரொம்ப முத்தின கேஸ். இனிமே குறையாது, பரவும். மற்றவங்க ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நொண்டி 2வது முறை கொட்டாவி விட்டான். தூக்கம் வருதா? சரி படுத்துக்கோ. தூங்குறது ரொம்ப சுகந்தான். செத்தா தூங்க முடியாது, கேட்டுக்கோ. பொழுது விடிஞ்சு பெத்த மகராட்சிக்கு பிள்ளையாய் போய் சேரு. உனக்கு நான் கடைசியில் சொல்கிறது இதுதான். கால் இல்லைன்னு நினச்சி நீ யாருக்கும் பாரமாக இருக்காத. இப்போ யாரும் துணை இல்லாமல் எப்படி சாக வந்தியோ அதே மாதிரி வாழப்போ. உன்னைய பார்த்து உங்கள் அம்மா மகிழ்ந்து போவாங்க என்று வியாதிக்காரன் சொன்னான். படுத்த சற்று நேரத்தில் நொண்டி தூங்கி போனான். வியாதிக்காரன் தூக்கம் வராமல் தனது நிலையை எண்ணி பரிதவித்து கொண்டிருந்தான். விடிந்து 6 மணிக்கு வடக்கே போகும் பார்சல் வண்டியின் அவலமான கூக்குரல் கேட்டு சத்திரத்து திண்ணையில் தூங்கி கொண்டிருந்த நொண்டி கண் விழித்தான். அவன் அருகே வியாதிக்காரன் கந்தல் துணியும் தகர குவளையும் தனியாக கிடந்தன. தூரத்தில் இருப்பு பாதையில் வளைந்து திரும்பும் எல்லையில் பார்சல் வண்டி நின்றிருந்தது. அங்கு மனிதர்கள் மொய்த்து கொண்டிருந்தனர். இங்கே சுத்திக்கின்னு இருப்பானே அந்த பெருவியாதிக்காரன் ரயில் முன்னாடி போய் விழுந்துட்டான். அவன் எனக்கு வாழ கற்றுக் கொடுத்தான், நான் அவனுக்கு சாக கற்றுக் கொடுத்து விட்டேனா? அவன் என்னை சந்திக்காமல் இருந்திருந்தால் என நொண்டியின் கண்கள் கலங்கின. அவன் மேனில் இருந்ததா பயங்கர தொத்து வியாதி? இல்லை, என் மனதில் தொற்றியதே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம். அந்த வாழ்க்கையின் வெறுப்புதான் பயங்கர வியாதி. அதற்கு அவன் பலியாகிவிட்டான். ரயில்வே லைனுக்கு அப்பால் வெகு தொலைவில் ஐயா கண்ணா என்ற அலறல் சத்தம். அம்மா நான் இருக்கிறேன் என்று தவழ்ந்தோடினான். அவனை பார்த்து அடிவயிற்றை பிடித்து கொண்டு ஒன்றும் புரியாமல் கண்ணீருடன் சிரித்தாள். பிறகு யார் பெத்த மகனோ என்று ரயில் சக்கரத்தை பார்த்து அழுதாள். அவள் அருகே வந்த மகன் அழுது கொண்டே, அம்மா நான் இருக்கிறேம்மா, அது உன் மகன் இல்லை, அது அந்த மனுஷன், அவன் செத்திருக்கக்கூடாது என்று பெருங்குரலில் கதறி அழுதான் நொண்டி. இப்படி நாம் எடுக்கிற தவறான முடிவு சில பேர் வாழ்க்கையில் பெரும் பாதிப்பு உண்டாக்கும். அதை நாம் எடுக்கும்போது யோசித்து எடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.